ப்ரிடேட்டர் பேட்லாண்ட்ஸுங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ப்ரிடேட்டர்ஸும் பார்த்துருப்போம். அப்புறம் நம்ம அர்னால்ட் நடித்த ப்ரிடேட்டர்ஸும் பார்த்துருப்போம். அந்த ப்ரிடேட்டர் படம் மாதிரி தான் வந்து இந்த ப்ரிடேட்டர் வந்து எடுத்திருக்காங்க. அதை விட சூப்பராகவே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ப்ரிடேட்டர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து காட்டுக்குள்ளே போய் அந்த ப்ரிடேட்டர்ஸோட பிளானட்டுக்கே போய் வந்து நம்ம தப்பிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த ப்ரிடேட்டர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து எடுத்திருக்காங்க. இந்த ப்ரிடேட்டர்ஸ்குள்ளேயே வந்து சண்டை வர மாதிரியும், அப்புறம் அந்த ப்ரிடேட்டர் கூட்டத்திலே வந்து ஒரு ப்ரிடேட்டர் வந்து நல்லவனாக இருக்க மாதிரியும் வந்து காமிச்சிருக்காங்க. அந்த நல்ல ப்ரிடேட்டர் வந்து மனுஷங்களுக்காக போராடுறதையும், அப்புறம் அங்கே இருக்க கெட்ட ப்ரிடேட்டரை அழிக்கிறதையும் வந்து குறிக்கோளாக வச்சு எடுத்திருக்க மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஜெயண்ட் மிருகம் எல்லாத்தையுமே வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம முக்கியமான ஹீரோயின் எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் எந்த ப்ரிடேட்டர் படத்துலேயும் வந்து பார்க்காத அவங்க பிளானட்டில் வந்து எந்தெந்த பிளான்ட்லாம் இருக்குமோ அந்த தாவர எல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. அதுலேருந்து தெரிக்கிறது எல்லாமே ஆசிட் அந்த மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிடேட்டர் படத்தில் எல்லாத்தையுமே ஏலியனோட சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ப்ரிடேட்டருக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ப்ரிடேட்டர் மரம், ப்ரிடேட்டர் செடி கொடி அப்படின்ட்டு இருக்கிற மாதிரியும், செடி கொடியிலேருந்து தெரிக்கிற ஆசிட் எல்லாமே கூடயும் ப்ரிடேட்டருக்கு வந்து அஃபெக்ஷன் ஆகும் அந்த மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ப்ரிடேட்டர் வந்து ப்ரிடேட்டர் கூடயே வந்து சண்டை போடுறத வந்து நல்லா தத்ரூபமாக வந்து காமிச்சிருக்காங்க. இது யாரெல்லாம் பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஃபீல் குட் மூவியோட டெரராக ஹாரர் படம் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபீல் அலோனாக இருக்கவங்க, அப்புறம் அட்வென்ச்சர் படம், ஃபேண்டாசி படம், அப்புறம் ஸ்டார் வார்ஸ் படம், ஸ்டார் ட்ரெக் படம், இது எல்லாத்தையும் பார்த்தவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து இது ஒரு எபிக்காக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து பொட்டையை கலப்போகுது. அந்த பெரிய பெரிய ஜெயிண்ட்டை காட்டுறதா இருந்தாலும் சரி, மான்ஸ்டர்ஸை காட்டுறதாலும் சரி, அந்தளவுக்கு வந்து எபிக்காக வந்து இதில் காமிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த ப்ரிடேட்டரோட ஸ்டைலும் சரி, அது கொடுத்துருக்க அந்த சூட்டும் சரி, வேறு லெவலில் வந்து மாடல் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும், மெயினாக ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே வந்து அதோட கெட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து இந்த படத்தோட ஒர்த்தையும் அதோட ஹிட்டையும் வந்து கொடுக்க முடியும். அதனாலேயே மற்ற படத்தில் இருக்க ப்ரிடேட்டரோட இந்த ப்ரிடேட்டருக்கு வந்து ரெட் கலர் ஆட்டம் கொடுத்து நல்லா டெரராகவே வந்து காமிச்சிருக்காங்க. நல்லா ஹாரர் லுக் ஆட்டம். கண்டிப்பாக அட்வென்ச்சராகவும் நிறைய ப்ரிடேட்டர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் மட்டும் பார்த்து எல்லா ஃபேன்ஸுக்குமே வந்து இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இன்னும் மறக்காமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் பார்ட் மட்டும் இருக்க எல்லா ப்ரிடேட்டர்ஸ் மூவியும் பார்த்து முடிங்க. அப்படின்னா தான் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அர்னால்டு நடித்த ப்ரிடேட்டர், அப்புறம் தனியாக ப்ரிடேட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். கிங் காங் படத்தில் ஹீரோவாக நடித்த ஒரு ப்ரிடேட்டர்ஸ்னு ஒரு படம் இருக்கும். இந்த 2 படத்தையும் பார்த்திங்கன்னாவே இந்த 3வது படம் ரொம்ப பிடிக்கும்.